பல நேரத்தில் பாருங்க, நமக்கு திராணி இருக்கும்போது நாமளே போராடிடுறோம். ஆண்டவர்கிட்ட போராடும்படி நம்ம ஒப்பு கொடுக்கறதில்ல. நம்மளால முடிகிற அளவுக்கு நம்ம போராடுகிறோம். ஆனால் இதே எசேக்கியா ஆண்டவரை தேடலை. மாறா தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு அரண்மனையில் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபாய்க்கு மேலே தங்கத்தையும் 660 கோடி ரூபாய்க்கு மேலே வெள்ளியையும் வரியாக கட்டுறார். அதற்கு பிறகு அசீரிய ராஜா திருப்தி அடைஞ்சாரானா இல்லை, திருப்தி அடையாதபடி மறுபடியும் முற்றுகை போட்டுக்கிறார். இப்போ கொடுக்கறதுக்கு எசேக்கியா ராஜாட்ட நிர்வாகம் இல்லை. இப்போ ஆண்டவரை தேடுக்கிறார். ஊழியக்காரரை நாடி கேட்குறாரு. ஏசாயா தீர்க்கதரிசிட்ட நிருபங்களை அனுப்புகிறார். ஐயா, நான் என்ன செய்வேன்? இப்படி தேசத்துக்கு விரோதமாய் வந்து நிற்கிறானே, என்ன செய்வேன்? அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் நல் வார்த்தையை கொடுக்குறாரு. நீ பயப்படாத. கர்த்தரை தேடின உடனே ஒரு ரட்சிப்பு, ஒரு விடுதலை ஆண்டவர்கிட்ட இருந்து வருது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பயப்படாத. இன்னைக்கு ராத்திரி ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வார். ஒரு துரு செய்தியை கேட்டு ராஜா சனகரிப், அசீரியா ராஜா, அவன் இடத்துக்கே ஓடுவான். அவன் தேசத்துக்கு, அவன் பட்டணத்துக்கு அவன் ஓடுவான். அந்த இடத்துல அவன் கொல்லப்படுவான். பயப்படாத. நடந்ததா? அன்று இரவே தேவன் ஒரு தூதனை அனுப்புறாரு. அசீரியா ராஜாவுடைய பாளையத்தில் ஒரு தூதன் போய் 1,85,000 சத்துருக்களை, சேனையில் உள்ள வீரர்களை சங்கரிக்கிறான். அத்தனை பேர் செத்து போகிறாங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட பல பிரச்சனை, பல தேவை உங்களை பயமுறுத்தலாம். பயப்படாதீங்க. உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே மாத்திரம் இருக்கட்டும். சில நேரத்தில் சில பிரச்சனை, ஆண்டவர் எங்கூட இருக்கிறாரா? என் பிரச்சனையை அவர் பார்க்குறாரா? என் கண்ணீர் அவர் பார்க்குறாரா? அவருக்கு புரிஞ்சுக்க முடியுதா? பல சந்தேகம், பல காரியங்கள் உங்களை கலங்க பண்ணியிருக்கலாம். நிச்சயமாகவே உங்களுடைய உபத்திரவத்துக்கு, உங்கள் காத்திருக்குதலுக்கு முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது.